இறைகுலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். இறைகுலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புருவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி அன்பின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. ஆலய மணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆலய மணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறைகுலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். உறவுகள் இணைந்திடும் தியாகத்தின் பலியில் இணைவோம் என்று ஒரு மனதாய். மனிதம் மலர்ந்திட உறவுகள் நிலைத்திட எழுவோம் இங்கு ஓர் குலமாய். உறவுகள் இணைந்திடும் தியாகத்தின் பலியில் இணைவோம் என்று ஒரு மனதாய். மனிதம் மலர்ந்திட உறவுகள் நிலைத்திட எழுவோம் இன்று ஓர் குலமாய். படைப்பு எல்லாம் பொது உடைமை பகிர்ந்து வாழ்வது பெரும் கடமை. படைப்பு எல்லாம் பொது உடைமை பகிர்ந்து வாழ்வது பெரும் கடமை. பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறைகுலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். ஆண்டவரே, உமது இரக்கத்தால் குலம் மொழி மக்களினம் நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். எங்களை ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கதிரவன் தன் கதிரைகளை வீசிக்கொண்டிருக்கும் இக்காலை வேளையிலே நற்செய்தியாளரான யோவான் தனது நற்செய்தியில் பெருந்திரளாயிருந்து மக்கள் மீது பரிவு கொண்டு இயேசு சிறுவன் கொடுத்த 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் பருக செய்து உணவளித்தார் என்றும், அதில் சிறுவன் சுயநலம் இல்லாமல் பிறநலம் பெற இயேசுவிடம் தன் உணவை ஒப்படைத்த செயலை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கப்படுகின்றது. நாமும் நம்மிடம் இருப்பதை நிபந்தனை இன்றி இறைவனிடம் ஒப்படைக்க தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு பிள்ளைகளே, ஆசிரியர்களே, ஆசான்கள், பிரதர், இது முதல் தரம் நான் இந்த ஆலயத்தில் பூச வைக்கிறேன்.
அதுவும் இந்த பிள்ளைகளுக்காக வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நிக்கோல் சார் என்ற தம்பி. ஸோ மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. இவங்க எல்லாம் இந்த ஓகமுடியார் அண்ணா அவங்களோட நான் சின்னன்லேருந்து எங்களுக்கு பாட்டு படிப்பிச்ச ஆக்கள். இனி வாஸ் அங்கிள் அவர் ஃபோமேட்டரி சோதயா. இந்த எல்லா நல்ல விருப்பங்களோடும் எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் இந்த திருப்பலி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனாலும் மறக்கிறார் லியோன்னா எங்களோட ஊரால் சிறு குடும்பமாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமான திருப்பலியாக இதை நிறைவேற்ற ஆண்டவர் என்னை அழைத்தமைக்காக ஆண்டவருக்கு முதல்க நன்றி கூறி இந்த திருப்பலியினை ஆண்டவரிடத்துக்கு ஒப்பு கொடுப்போம். பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படிக்காக உங்களுடைய வாழ்க்கை மாறி, உங்களுடைய தாய் தகப்பனுடைய வாழ்க்கை மாறி, நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற இந்த பாடங்கள் உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றும், நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற இந்த நேரமும் நிமிஷமும் உங்கள் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்று உருக்கமாக தொடரும் திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவதோடு, உங்களுடைய பாடசாலை உள்ள பிள்ளைகள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் நாங்கள் அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற நேரம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற இந்த நல்ல சிந்தனைகளோடு எங்களுடைய குற்றம் குறைகளுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையான மனத்தினரின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவரே, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதாலும் என்று உமது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உம்மை என்றும் மேன்மைப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து. அந்நாள்களில் கமாலியல் எனும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமைச் சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவர் தோன்றி தான் பெரியவர் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டார். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றி அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில் கலிலேயான ஜூதா என்பவர் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றி மக்கள் அனைவரும் சிதறி போயினர். ஆகவே இப்பொழுது நீங்கள் இந்த மனிதர்களை விட்டு விடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாக ஆவீர்கள். அவர்கள் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர்.
பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நையப்புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக அனைவரும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலிலும் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள்ளு, உன்னுள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்று பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்ய வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேலேறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதை கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான், அவனிடம் 5 வட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வாட்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள்
வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்த இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். இது எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய வாசகமானது எங்களுக்கு ஆண்டவருடைய அற்புதங்களிலே ஒன்றை பற்றி விரிவாய் சொல்லுகின்றது. அதாவது உணவில்லாதவருக்கு உணவு கொடுத்தார். 5000 பேருக்கு 3 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு ஆண்டவர் பூசிக்கின்றார், அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், நாங்கள் கொடுக்கும் பொழுதுதான் நிறைவடைகின்றோம். கொடுக்கும் பொழுதுதான் நிறைவடைகின்றோம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது, ஒரு மனிதன் கொடுக்கும் பொழுதுதான் அவன் நிறைவடைகின்றான். ஏனென்றால் இறை மனித சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் நாங்கள் இறைவனை போல கொடுப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றோம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உலக படைப்புகளை பாருங்க. உலக படைப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உலக படைப்புகள் ஆண்டவரினுடைய பிரதிபலிப்பு, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட் ஹிம்செல்ஃப் என்ற ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவருடைய பிரதிபலிப்பு. ஆண்டவரைத்தான் நாங்கள் இந்த யூனிவர்ஸ்ல பார்க்கிறோம், இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த படைப்புகள் எல்லாம் இறை சாயலை கொண்டதாய் இருக்கிறது. மனிதன் உட்பட இந்த படைப்புகள் எல்லாம் இறை சாயலாய் கொண்டதாய் இருக்கிறது. காற்றை பார், கடலை பார், மரத்தை பார், செடியை பார், கொடியை பார், மிருகங்களை பார், இவைகள் எல்லாம் இறை சாயலாய் கொண்டது. அதனால் தான் கொடுப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. கடல் இருக்கு, ஆறு இருக்கு, மீனை கொடுக்கிறது, நாங்கள் போய் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு மரத்தை நாட்டி நீங்க தண்ணி ஊத்துங்க, அது பழத்தை பிறருக்கு கொடுக்கிறது. காற்று வாழ்க்கையை கொடுக்கிறது, மலை வாழ்க்கையை கொடுக்கிறது. இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒரு பசு பாலை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவைகள் எல்லாம் பிறருக்கு கொடுப்பதற்காகவே, மற்றவர்களை வாழ வைப்பதற்காகவே இறைவனால் படைக்கப்படுகின்றது. மனிதனும் அப்படித்தான் படைக்கப்பட்டான். ஆனால் அவன் இறை சித்தத்தை மறந்து சுயநலமாக வாழ கற்றுக்கொண்டான். இறை சித்தத்தை மறந்து சுயநலமாக வாழ கற்றுக்கொண்டான். கொடுப்பதை விட்டு பிறரிடத்திலே பிடுங்கி எடுக்க. ஆனால் அவனுக்கு தெரியாது, இந்த வாழ்க்கை என்பது சொற்ப காலமே. 60 வருடமோ 70 வருடமோ அந்த நாட்களில் முடிந்துவிடும் எங்களுடைய வாழ்க்கை. எதை கொண்டு போகிறோம்? நாங்கள் எதையும் கொண்டு வருவதில்லை, எதையும் கொண்டு போவதில்லை. வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவித்து பிறரோடு பகிர்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை நிறைவடைகின்றது. நான் என்று நான் எனக்கு சேர்க்கிற பொழுது, சேர்த்தவைகளெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சேர்த்தவைகள் எல்லாம் நாங்கள் போகும் பொழுது கொண்டு போவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளை சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கொடுப்பதற்கென படைக்கப்பட்டவர்கள். ஏதாவது ஒரு விதத்திலே குடும்பத்திலே தாய் தகப்பன் தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள், கொடுக்கின்றார்கள். பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தங்களை தியாகம் செய்கின்றார்கள். பாடசாலையிலே ஆசிரியர்கள் தங்களை தியாகம் செய்கின்றார்கள். பிள்ளைகளினுடைய வாழ்க்கைக்காக குருக்கள் பங்கிலே தங்களை தியாகம் செய்கின்றார்கள், மக்களினுடைய நல்வாழ்வுக்காக. அப்பொழுது நாங்கள் எங்களை தியாகம் செய்கிற பொழுதுதான் இந்த சமுதாயம் மெருகூட்டப்படுகின்றது, இறையன்பை சுவைக்கின்றது. எந்த ஒரு சமுதாயத்திலே பகிர்வு இல்லையோ அந்த சமுதாயம் தன்னுடைய வளர்ச்சி குன்றப்படுகின்றது, குறைக்கப்படுகின்றது. நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் பேக் வாட்டர், ஸ்டாக்னன்ட் வாட்டர். ஓடுகிற நீர் பறந்து ஓடுகிற பொழுதுதான் பரிசுத்த புனிதப்படுத்தப்படுகின்றது. It will become a good water, நல்ல தண்ணியாக வரும். ஸ்டாக்னன்ட் வாட்டர், பேக் வாட்டர், சாக்கடை, அது ஓடாது, அப்படி ஒரு இடத்துல இருக்கும், தனக்குன்னு சேர்த்து சாக்கடை ஆகிரும். ஓடுகிற நதி பகிர்ந்து போகிற பொழுதுதான் அது நல்ல நீராய் வருகிறது. அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொடுக்கின்ற பிள்ளைகளாக. அப்போ நாங்கள் பெருசாக யோசிக்கக்கூடாது, எங்களுக்கு என்ன இருக்கு கொடுக்கிறதுக்கு, என்ன நீ இந்த திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் பங்கெடுத்து உன்னுடைய நேரத்தை கடவுளுக்கு கொடுக்கிறதும் ஒரு கொடுத்தல் தான். பக்கத்தில் ஒரு பிள்ளைக்கு காலையில் நீ குட் மார்னிங் சொல்லி எப்படி இருக்கிறாங்க என்பது கேட்பதும் ஒரு அன்பை கொடுப்பது தான். கொடுப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது, ஆனால் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்விலே, இந்த நற்செய்தியிலே அந்த பிள்ளையிடத்தில் 2 மீன் 3 அப்பங்களும் தான் இருந்தது. 5000 பேர் இருக்கிறார்கள். அவன் நினைக்கவில்லை அந்த சிறுவன், எப்படி இவ்வளவு பேருக்கும் என்னுடைய 2 மீன்களும் 5 அப்பங்களும் போதுமா போதாதா என்ற சிந்தனை அல்ல.
கொடுக்க அவன் துணிகின்றான். அதை கொடுக்கிற பொழுது பலரும் கொடுக்கின்றார்கள், அனைவரும் திருப்தி அடைகின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ உன்னிடமிருந்து இருப்பதை பிறருக்கு கொடுக்கிற பொழுது உன்னை பார்த்து மற்றவர்களும் கொடுப்பார்கள். சிறுதுள்ளி பெருவெள்ளமாகி அனைவருடைய பசியையும் போக்கி விடுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த கைம்பெண்ணை போல தன்னிடம் உள்ள அந்த 2 நாணயத்தை கொடுத்து இயேசுவினிடத்திலே மதிப்பை பெறுகின்ற அதை போல இன்றைய நாள் சிந்தனையாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நீயும் நானும் படைக்கப்பட்டது கொடுத்து வாழ்வதற்காக, பிறரை வாழ வைப்பதற்காக. பகிர்தலின் மூலம் நாங்கள் இந்த பூமியில இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். இறைவனுடைய சித்தம் பகிர்ந்து வாழ்தலில் இருக்கின்றது. அன்னை தெரேசா சொல்லுவது போல, ஷேரிங் இஸ் க்ரோவிங், ஷேரிங் இஸ் கோயிங். பகிர்தலே வளர்ச்சி. ஆமீன். எங்களுடைய மன்றாட்டுக்களை இறைவனுக்கு சமர்ப்பிப்போம். என் ஆடுகளை பேணி வளரென்று மொழிந்த என் அன்பு ஆண்டவரே, எமது திருச்சபையை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். நீர்தாமே அவர்களை உமது பாதையில் வழிநடத்தி அவர்களுக்கு நல்ல உடல்நல சுகத்தோடு உமது ஆசிரையும் நிறைவாக கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சாலமோனுக்கு ஞானத்தை வழங்கிய எம் அன்பு ஆண்டவரே, பாடசாலைகளில் கல்வி கற்கும் ஒவ்வொரு மாணவர்களையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தை வழங்கிட வேண்டுமென்றும் வரும் காலங்களில் சிறந்த ஒரு சமூகமாக மாற்றம் பெற நீதாமே அவர்களை வழிநடத்த வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முதலிடம் பெற விரும்புகின்றவர்கள் கடையவராக இருக்கட்டும் என்று மொழிந்த எம் அன்பு இயேசுவே, உமது சூடத்துவத்தின் அடிப்படையில் எம்மை ஒவ்வொரு திருப்பலியின் வாயிலாக உம்மிடம் ஒன்றிணைக்கும் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கும் அருட்தந்தை அவர்களை உம் பாதம் தருகின்றோம். நீதாமே அவரோடு கூட இருந்து அவர் முன்னெடுக்கும் ஒவ்வொரு காரியங்களில் வெற்றி பெறவும் அவரது பணிவாழ்வு மென்மேலும் சிறக்கவும் உமது அருளால் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்த எம் அன்பு இறைவா, எமது பாடசாலையையும் அங்கு பணியாற்றுகின்ற அதிபர் ஆசிரியர்கள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். நீதாமே அவர்களை உமது சிறகின் கீழ் பாதுகாக்க வேண்டுமென்றும் மென்மேலும் அவர்களை ஆசிர்வதித்த வேண்டுமென்றும் அவர்களுக்கு தேவையான உடல்நல சுகத்தை நன்கு கொடுத்தருள வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்த எம் அன்பு இயேசுவே, உம்மை காணாமலேயே என்னை விட்டு சென்ற இடத்தை பிடித்து இவ்வளவு காலமும் எம்மை வழிநடத்தி அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து இவ்வுலகை முடித்து கொண்ட எமது திருத்தந்தையை உமது பாதம் தருகின்றோம். உமது 2வது வருகையின் பொழுது அவரை முதலில் நினைவு கூறும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு பிள்ளைகளே, ஆசிரியர்களே, எங்களுடைய ஜெபங்களை ஆண்டவரிடத்திலே நாங்கள் வைப்போம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினாலும் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டு நின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் ஜெபிப்போம். யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் என்று வாக்கு கொடுத்தோமோ அந்த மனிதர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்போம். ஆண்டவருடைய அபிஷேகமும் வல்லமையும் உங்களையும் அவர்களை நிறைக்கட்டும். உங்களுடைய இருதயங்கள் தெய்வீக மகிமையினால் நிரம்பட்டும். ஆண்டவருடைய வல்லமை உங்களை சூழ்ந்திருக்கட்டும். எல்லா விதமான தீமைக்கும் விலக்கி ஆண்டவர் உங்களை காப்பாராக. எல்லா ஜெபங்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
எந்தன் காணிக்கை இறைவா உந்தன் பலிதனிலேற்பார் எந்தன் காணிக்கை இறைவா உந்தன் பலிதனிலேற்பார் இருப்பதில் இறைவார்த்தையும் இறைவார்த்தையும் உமதன்புவே இனி எங்கள் செல்வமாகும் பெயரோடு புகழ் தேடி சேர்த்திட்டையாவும் நிலையானதென்றும் நான் சாயும் நிலை வந்த போதும் பயனில்லை என்றுணர்ந்தே யாரோடு வாழ்ந்தால் நிலை வாழ்வு என்று உறவோடு உமை நாடினே மலரோடு வந்து மகிழ்வோடு தந்து ஓடு மனம் சேர்க்கிறேன் மனதோடு மனம் சேர்க்கிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திரு முன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அணுத்துலகின் மாந்தர் அணுவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எமது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயரும் அப்போஸ்தலிக்க பரிபாலகருமாய் இருக்கிற ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளை, எமது ஆண்டவர் இயேசு கற்பித்த சுபத்தினை துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நிலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மன்னாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியினை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்து கலைக்க பெற்ற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Lord, while receiving your body, don't judge me, please show your mercy and compassion and let me to eternal life. Amen.
நான் உன்னோடு உறவாட வேண்டும். உயிரே நான் உன்னோடு உறவாட வேண்டும். உள்ளத்தில் நீ வந்து உரையாட வேண்டும். உலகினில் என் சொந்தம் நீயாக வேண்டும். உள்ளத்தில் நீ வந்து உரையாட வேண்டும். உலகினில் என் சொந்தம் நீயாக வேண்டும். உயிரே நான் உன்னோடு உறவாட வேண்டும். ஆராத துயர் தீர்க்கும் மறுமருந்தே, அழியாத வானக திருவிருந்தே, வழியாக வா என் வாழ்வினிலே, உயிராக வா என் உடலிலே. ஒவ்வொரு பொழுதும் உந்தன் நினைவில் உள்ளம் மகிழ்ந்திடுதே. ஒரு பொழுதேனும் உன்னை மறந்தால் உயிரும் பிரிந்திடுதே. உயிரே நான் உன்னோடு உறவாட வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூய ஆவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு